எனக்கு அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாய் கூட இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கிறதிலே மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். என்னுடைய இந்த நாளினுடைய முதல் செய்திக்கு ஆதாரமாக நான் ஒரு வசனத்தை அடிப்படையாக வைத்து உங்களோடு கூட பேச இருக்கிறேன். சரிங்களா? அதாவது நம்மளுடைய குடும்பத்தை நாம் எப்படி நிர்வகிக்க வேண்டும், ஆளுகை செய்தல் என்கிற அந்த வார்த்தையை குறித்து உங்களோடு நான் பேச ஆரம்பித்தேன். அதுல அந்த ஆளுகை என்பது வேதாகமத்தின் பிரகாரம் அது ஏதோ ஒரு அடக்கி அதிகாரம் செலுத்துவதல்ல, அது நிர்வாகம் என்று புரிந்து கொண்டால் அது எளிதாக நமக்கு விளங்கும். நிர்வகித்தல், ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் அந்த நடத்துதல் அப்படிங்கிறதுல தான். இதுல ரெண்டு பேருடைய பொறுப்பும் இருக்கிறது. கணவனுடைய பொறுப்பும் இருக்கிறது, மனைவியுடைய பொறுப்பும் இருக்கிறது. ரெண்டு பேரும் எந்த விதத்திலும் குறைந்தவர்கள் அல்ல. இருவரும் தேவனுடைய சமூகத்தில் சமமானவர்களே. பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறதற்கு சரியான விளக்கம், பார்ட்னர் அப்படின்னா அப்படி கை போடுறதான் பார்ட்னர். நமக்கு மேல ஒருத்தர் இருந்தாருன்னா அது யார் கிடையாது, பார்ட்னர் எப்படி சொல்ல முடியும்? அவர் லீடர். நம்ம கணவர்களோ மனைவியோ குடும்பத்துல யாருமே லீடர் கிடையாது. ஒரே ஆளுதான் விட்டு கொடுத்துட்டே போகணும், ஒரே ஆளுதான் வீட்டுல குடும்பத்துல முடிவெடுக்கணும், ஒரே நபர் தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கணும். நோ, அது பைபிள் அப்படி சொல்லல. அதுக்கான வேத ஆதாரத்தை உங்களுக்கு நான் காண்பிப்பேன். ஆண்டவர் ஆதாமை படைச்ச உடனே அவனுக்கு ஒரு துணை தேவை அப்படின்னு பார்த்தாரு. அடுத்த நிமிஷம் உடனடியா விலங்குகளுக்கு எல்லாம் பேர் வைக்க சொல்லிட்டாரு. ஏன் விலங்குகளுக்கு பேர் இட சொன்னார்? அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணா? இதுதான் இன்றைக்கு உலகத்துல ரொம்ப தேவையான ஒண்ணா? ஒவ்வொரு விலங்குக்கும் பேர் வச்சுக்கிட்டு நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கிறதா? ஒரு சண்டேஸ் கிளாஸ்ல நம்ம இப்படித்தான் கேட்டு, எதுக்கு தேவையில்லாம உட்காந்து அவங்க ஆண்டவர் பேரை வச்சு டைமை போக்கிக்கிட்டு இருக்கிறாரு, என்னப்பா நினைக்கிறீங்க அப்படின்னா, அங்க ஒரு பையன் சொன்னா, அவங்களுக்கு வேற என்னங்க வேலை? அவங்களுக்கு வேற வேலையே இல்லையே, அவங்க பாட்டு பேர் வச்சுட்டு போட்டுங்கிறான் அவன். நம்மளை விட பயங்கரமா இன்னைக்கு மக்கள் திங்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் பெயர் வைக்க சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நாம அதை ரொம்ப சாதாரணமா அந்த விஷயத்தை எடுத்துட்டு போயிடுறோம். எப்பயுமே நீங்க ஒரு ஏதாவது உனக்கு பேர் வைக்கணும்னா ஸ்டன் ஆயிருவீங்க. சம்டைம்ஸ் நம்ம சபையில ஏதாவது குழந்தைகளோ, ஈவன் என் யூடியூப்பை பார்க்குறவங்க கூட ஏதாவது, பிரதர் எனக்கு இந்த மாதிரி குழந்தை பிறந்திருக்கு, தயவுசெய்து பேர் வைங்கன்னு எனக்கு ஒரு பயம் ஆயிருது. நம்ம ஏதோ ஒரு பேரை வச்சு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை கூட நம்ம மேலதான் விடியும். அது போய் இவனை கூப்பிட்டு நம்ம பேர் வைக்க வச்சோம் பாரு. நம்மளே வீட்டுல ஏதாவது ஒரு பேர், நான் அதனால எங்கேயுமே பேர் அப்படிங்கிறத வைக்கிறதே இல்லை. தயவு செய்து கணவன் மனைவியா சேர்ந்து என்ன செய்யுங்க, ஒரு பெயரை தேர்ந்தெடுங்க. இல்ல பிரதர், நீங்க தான் நல்ல கிறிஸ்தவ பெயரா உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம மக்களுக்கு மேக்சிமம் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ பெயர்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஜாஸ்மின்னா கிறிஸ்தவ பேரு, மல்லிகானா இந்து பேருன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ரோஜானா இந்து பேரு, ரோஸ்னா கிறிஸ்தவ பேரு. எங்கிருந்து நீங்க எல்லாம் வந்தீங்கன்னு கேட்கிற மாதிரி இருக்கு. நம்மை பொறுத்த வரைக்கும் நாம பேர் வைக்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம இருப்போம். பெயர் வைக்கக்கூடிய விஷயத்துல மனிதர்களுக்கு பெயர் வைப்பது எளிது. ஏற்கனவே ஏகப்பட்ட பேர் நம்ம கிட்ட இருக்கு. புதுசா ஒரு பெயரை கண்டுபிடிக்க முடியாது. ஒரு உச்சரிப்போட ஒரு பெயரை நம்ம கேரளால எல்லாம் பாத்தீங்கன்னா கஜு பிஜு கிஜின்னு வச்சுட்டு அவங்க பாட்டு சர்வசாதாரணம் போயிட்டே இருப்பாங்க. நம்ம ஆட்கள் அப்படி வைக்க மாட்டாங்க. எங்க அம்மாவுக்கு பேர் வச்சாங்க ரமணி முத்தாபரணம்னு சொல்லிட்டு. என் சர்டிபிகேட்ல பல நாள் அந்த ஸ்கூல்ல எழுதும் போதெல்லாம் மிஸ்டேக்காவே எழுதிக்கிட்டு இருந்தேன். ரமணி முத்தாபரணம், என்னடா இவ்வளவு பெரிய பேர் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா அவங்க எல்லாம் பாருங்க ஈஸியா வச்சுட்டு போயிருவாங்க. சரி, முத திடீர்னு ஒரு விலங்குக்கு ஒரு பேரை வைக்க சொன்னா என்ன பண்ணிருப்பாரு அவரு? யோசித்து பாருங்க. வார்த்தைகளை தேடி கண்டுபிடிச்சிருக்கணும். அல்லது புதுசா எதையாவது ஒன்ன வச்சு மனப்பாடம் பண்ண முடியாது அல்லவா? நம்ம பாஸ்வேர்ட் எல்லாம் பாருங்க, மேக்சிமம் நம்ம பாஸ்வேர்ட்லாம் 1 2 3 4 000000. ஏன்னா நமக்கே மறந்து போயிருது. ஒரு சாதாரண பாஸ்வேர்டு மறந்து போது, பிறந்த நாளை வச்சுக்கிட்டு அதையே தான் வச்சுக்கிட்டு இருப்போம். நீங்க ஆயிரக்கணக்கான மிருகங்களுக்கு என்ன பேர் வச்சு எப்படி நீங்க ஞாபகத்துல வைப்பீங்க? அப்ப என்னன்னா அதுல ஒரு சூட்சமம் ஒளிஞ்சிருக்கிறது. ஒவ்வொரு விலங்கும் எதற்காக அப்படின்னு பார்த்துட்டா பேர் ஈஸியா வச்சிடலாம். அப்படித்தான் ஞாபகம் வைக்க முடியும். ஒரு விலங்கினுடைய பயன்பாடு எதற்கு, அது என்ன பண்ணுது, ஏது செய்யுது அப்படிங்கிற அடிப்படையில தான் பேர் வைக்க முடியும். அப்படித்தான் ஆதாம் பெயர் வைத்தார். நிறைய பேர் நாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்னா,
எபிரேய மொழியில குதிரைக்கு என்ன பெயரோ அந்த பெயரை ஆதாம் தான் வச்சிருக்கிறாருன்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல. ஏன்னா ஆதாம் பேசிய மொழி எந்த மொழின்னு உலகத்துல யாருக்குமே தெரியாது. பிரதர் எனக்கு தெரியும் தமிழ் மொழி. தமிழ் மொழி. அப்படி யாராச்சும் தயவுசெய்து என்னை தனியா வந்து பாருங்க. உங்களுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கு. இல்ல எனக்கு தெரியும் பிரதர் எபிரேய மொழி. ஏன் எபிரேய மொழி? அது கடவுளின் மொழி. நமக்கு சமஸ்கிருதம் பேசுறவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அது தேவ பாஷை. அப்ப எபிரேய என்னது? கடவுள் மொழியா? சாதாரண மனித மொழி. இயேசு கிறிஸ்து எபிரேயமும் பேசல, கிரேக்க மொழியும் பேசல. அரமேய மொழி பேசினார், கல்தேய மொழி பேசினார். அந்த மொழி பாபிலோனியர்களுடைய மொழி ஆரம்பத்துல. ஆனா புதிய ஏற்பாடு எபிரேயத்தில் எழுதப்படல, கிரேக்க மொழியில எழுதப்பட்டது. கிரேக்க மொழி அன்றைக்கு இருந்த கிரேக்க மதத்தோடு தொடர்புடைய மொழி. தேவன் அந்த மொழியை தேர்ந்தெடுத்தார். ஏன் தேவபாசன் சொல்ற எபிரேய மொழியை தேர்ந்தெடுக்கல? தேவனுக்கு தெரியும் மொழி அரசியல் நம்ம கிட்ட ஆகாதுன்னு தெரியும். நாம தான் தமிழ் மொழி, எபிரேய மொழி, கிரேக்க மொழி, ஆதாம் பேசினது தமிழ் மொழின்னு சொல்லிட்டு தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆதாம் என்ன பேர் வச்சான்னு யாருக்குமே தெரியாது. அந்த மொழிகள் எல்லாம் அந்த பாபேல் கோபுரத்தோடு அப்படியே குழஞ்சு போச்சு. ஒண்ணு இல்ல, அவ்வளவுதான். அன்னைக்கு ஆண்டவர் தாறுமாறு ஆக்கிட்டாரு. அவங்க மனசுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா, ரொம்ப காலமா நம்ம இந்த மொழி தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு வந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அவங்க திடீர்னு ஒரு மொழி பேசுறாங்க. அவங்கள கேட்டா நாங்க 40-50 வருஷமா இந்த மொழி தான் பேசிட்டு இருக்கிறோம். அப்ப எந்த மொழி தான் கடைசி வரைக்கும் இருந்துச்சுன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? கண்டே பிடிக்க முடியாது. கண்டே பிடிக்க முடியாது. அப்ப தேவன் அன்னைக்கு ஆதாம்கிட்ட சொன்ன பொழுது அவர் பெயர் வைக்கிறாரு. அந்த பெயர்கள் எல்லாம் கண்டிப்பாக அந்த விலங்குகளுடைய செயல்பாட்டின் அடிப்படையில் அந்த பெயர்கள் வைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் எபிரேய மொழியிலும் சரி, அன்றைய காலகட்டத்தில் இருந்த எல்லா எகிப்திய மொழிகளிலும் விலங்குகளுக்கும் இடங்களுக்கும் அதனுடைய செயல்பாட்டின் அடிப்படையிலேயே பெயர் வைக்கப்பட்டது. மனுஷனுக்கே அப்படித்தான் பேரை வச்சாங்க. இக்கபோத்னு யாராவது பேர் வச்சு பார்த்திருக்கீங்களா? இக்கபோத். கர்த்தருடைய மகி என்ன ஆயிடுச்சு? கர்த்தருடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிருச்சுன்னு ஒருத்தன் ஓடி வருவான். என்னம்மா கூப்பிட்டீங்களா அப்படின்ட்டு வருவான். ஏன்னா அதைத்தான் அவனுக்கு பேரா வச்சிருக்காங்க. என்ன இப்படியா பேர் வைப்பீங்க? அப்ப ஒரு சூழ்நிலையும் சம்பவத்தையும் வச்சுக்கிட்டு பேர் வைக்கிறாங்க. ஆதாம் ஒரு விலங்குக்கு பேர் வைக்கும் போது அது என்ன பர்பஸ்க்காக படைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பர்பஸுக்கு தான் பேர் வச்சார். குதிரையா, அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. ஆடு மாடா, அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. சிங்கமா, அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. பக்கத்திலே போயிடக்கூடாது. அன்னைக்கு சிங்கம் அப்படி இல்ல. எல்லாத்துக்கும் கண்டிப்பா அன்றைக்கு ஒரு பர்பஸ் இருந்தது. ஆனால் பேர் வைக்கும் போது இதுக்கு எல்லாம் ஒவ்வொன்றும் பர்பஸ் இருக்கு. ஆனா பார்ட்னர்ஷிப் இல்ல அவனுக்கு. இவன் எதற்காக படைக்கப்பட்டானோ, விலங்குகள் எதற்கு படைக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் பர்பஸ், ஒரு நோக்கத்திற்கு, ஒரு வேலைக்கு. ஆனா பார்ட்னர்ஷிப் அப்படி இல்லை. தட் இஸ் டோட்டலி டிஃபரண்ட். அப்பதான் அவன் தெரிஞ்சுக்கிட்டான் எனக்கு ஒரு ஆளு இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டான். அவன மாதிரியே ஒரு உருவம் இல்லாததுனால தெரிந்து கொண்டானா? இல்ல. அவன மாதிரியே ஒரு உருவம் இருக்கிறதுனாலே மாத்திரம் அல்ல, அதாவது இல்லாததுனாலே மாத்திரம் அல்ல, மற்றதுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேலை இருக்கிறது, பர்பஸ். ஆனா எனக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் வேணும். தயவு செய்து குடும்பத்துல இத ஒரு பார்ட்னர்ஷிப்னு நினைச்சுக்குங்க. அப்படி பக்கத்துல மேலையோ கீழையோ இல்ல. திருமணத்துல கூட நாம அததான் செய்யறோம். ஒரு திருமணத்துல போயிருந்தேன். திடீர்னு பாத்தீங்கன்னா மாப்பிள்ளை இடது பக்கம் உட்காந்துட்டாரு, பொண்ணு வலது பக்கம் உட்காந்துருச்சு. ரெஜிஸ்டர் திருமணம் பண்ணி வைக்கல, விழுந்தடிச்சு ஓடி வந்தாரு. ஓ மாத்துங்க 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 மாத்துங்க, என்னாச்சுங்க என்னாச்சுங்க? அப்படி வைக்க கூடாது. ஏன்? கிறிஸ்து பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். நாம் எல்லாம் கிறிஸ்துவை ஞாபகப்படுத்துகிறோம். ஆகையால் என்ன செய்யுங்க, நாம் எல்லாம் வலது பக்கம் உட்கார வேண்டும். சரி, எங்க இருந்து இதெல்லாம் நீங்க கண்டுபிடிக்கிறீங்க?
கிறிஸ்துவை போல வலது பக்கம் உட்காந்துட்டீங்க. ஆனா வாழ்க்கைய பார்த்தா ஒண்ணுமே இல்லையே. எது ஈஸி? கிறிஸ்துவ போல வலது பக்கம் உட்கார்றது ஈஸி. அ. ஆனா கிறிஸ்துவ மாரி வாழ்றதுல எந்த முக்கியத்துவமும் கிடையாது. இப்படித்தான் நம்மளுடைய வாழ்க்கை எல்லாம் போய்விட்டது. பார்ட்னர்ஷிப். ஒருத்தர் மாத்திரமே ஏதாவது ஒண்ண செஞ்சுக்கிட்டே போறதில்ல. என்னுடைய செய்திக்கு ஆதாரமாக நீதிமொழிகளுடைய புத்தகம் 24ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஹவ் டு ஹேண்டில் அவர் ஹோம். வீடு விவேகத்தினாலே நிலை நிறுத்தப்படும். விவேகம் என்கிற வார்த்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். விவேகம் என்கிற வார்த்தை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கப்பட வேண்டிய ஒரு வார்த்தை. அதை அப்படியே உங்களுக்கு இங்கிலீஷ்ல வாசிக்கிற ஆங்கிலத்துல. Through wisdom a house is built and by understanding it is established. Understanding, புரிந்து கொள்ளுதல். எங்கெல்லாம் வேதம் விவேகம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறதோ புரிந்து கொள்ளுதல் என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. அப்ப இந்த வசனம் வெறும் செங்கலை வச்சு கட்டடம் கட்டுறதை பத்தி பேசல. நல்லா தெரிஞ்சுக்குங்க, இது குடும்பத்தை பற்றி பேசுகிறது. குடும்பத்தை கட்டுவதற்கு தேவ ஞானம் தேவை. அது கடைசி வரைக்கும் நிலை நிற்க வேண்டும் என்று சொன்னால் என்ன தேவை? புரிந்து கொள்ளுதல் தேவை. அங்க யார் இருக்கிறாங்களோ புரிந்து கொள்ளுதல் தேவை. ஏன்னா நாம ஒரு பார்ட்னர்ஷிப்பை நம்ம இஷ்டத்துக்கு தேர்ந்தெடுக்க முடியாது. அது தேவன் தந்தரக்கூடிய ஈவு. ஞானத்தை நாம் கண்டடைகிறோம். கர்த்தர் 2 பேரை கொண்டு வந்து என்ன செய்கிறார்? இணைக்கிறார். அது நம்ம வேலை இல்லை. சரி, அது கர்த்தர் பார்க்கிறார். அடுத்து ஏன் வேலை ஆரம்பிக்குது? இந்த 2 பேரும் கடைசி வரைக்கும் நிலை நிற்க வேண்டும் என்று சொன்னால் அங்க என்ன தேவைப்படுகிறது? புரிந்து கொள்ளுதல் தேவைப்படுகிறது. அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். அது இல்லைன்னா நிர்வாகம் பண்ண முடியாது. நீங்கள் 2 பேரும் பிள்ளைகளையோ உங்களையோ அந்த வீட்டையோ நிர்வாகம் செய்ய முடியாது. நிர்வகித்தல். பாருங்க, மொத்தம் ஒரு 5 குறிப்புகளை உங்களுக்கு முன் வைக்கிறேன். அது ஒரு வேளை டைம் கிடைச்சதுன்னா 5, இல்லைன்னா 4, கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா 6, அப்படி போலாம். நம்பர் 1, புரிந்து கொள்ளுதலினுடைய முதல் படி எதிர்ப்பாளரின் இயல்பை புரிந்து கொள்ளுங்கள். தேவன் நம்ம ஆண் பெண் என படைத்திருக்கிறார். ஆணினுடைய இயல்பை புரிந்து கொள்ளுங்கள், பெண்ணுடைய இயல்பை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு ஆண் பெண்ணை புரிந்து கொள்ள வேண்டும், அல்லது தன் மனைவி பெண்ணா இருக்கிறார், மனைவியை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லல. முதல்ல எதை புரிந்து கொள்ளணும்? பெண்ணை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெண் என்ன செய்ய வேண்டும்? ஆணை புரிந்து கொள்ள வேண்டும். இது ஈர்ப்பு அல்ல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ஒவ்வொருவருடைய இயல்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. அதற்கு ஒரு வேத வசனத்தை கூட உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன். 1 பேதுருவுடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். இது நமக்கு சூட்சகமாய் பேசக்கூடிய ஒரு அற்புதமான வசனம். அந்தப்படி புருஷர்களே, மனைவியானவள் பலவீனமான பாண்டமாய் இருக்கிறபடியால் இதுல பயன்படுத்தி இருக்கிற முக்கியமான 3 வார்த்தைகளை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நம்பர் 1, பலவீனமான பாண்டம் என்ற வார்த்தை. நம்பர் 2, அந்த இடத்துல விவேகம் என்கிற வார்த்தை வருதா? அப்ப அங்க என்ன வரணும்? புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த இடத்துல நாம என்ன சூதுவாதுன்னு போட்டக்கூடாது. ஏன்னா விவேகம்னா அப்படி சூதா நடந்து அப்படி ஏமாத்தி அல்லது என்னமோ ஒன்ன பண்ணி அப்படி பண்ணி இல்ல, புரிந்து கொள்ளுதல். நம்பர் 2. நம்பர் 3 ரொம்ப முக்கியமான வார்த்தை. இதை நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, நீங்களே என்ன கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க.
அதுல உங்களுக்கு பிடிச்ச வார்த்தை நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். ஆ? பாருங்கய்யா, ஒரே ஒரு ஆண்கள் பக்கம் இருந்து ஒரு வார்த்தை வருகிறது, பெண்கள் பக்கம் இருந்து ஒரு 40-50 வார்த்தை வருகிறது. ரெஸ்பெக்ட். பிகாஸ் பெண்களும் அதை எதிர்பார்க்கிறாங்க. அது அது தேவை, சுயமரியாதை தேவை. அது என்னுடைய பாயிண்ட்ல வச்சிருக்கிறேன் நான். வேதம் சொல்லுகிறது அவங்க பலவீனமான பாண்டம். மேத்யூ ஹென்றி இதை பத்தி எழுதுறாரு. மேத்யூ ஹென்றி மட்டும் இல்ல, நீங்க ஜஸ்ட் எந்த ஒரு விளக்க உரையை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். மேலை நாட்டில் இருக்கிறவர்களுக்கு இந்த வசனத்தை புரிந்து கொள்வதில் எந்த சிக்கலும் இல்லை. நமக்கு தான் பிரச்சனை. இந்த வீக்கர் வெசல், பலவீனமான பாண்டம் என்று சொல்லும் பொழுது மேத்யூ ஹென்றி ரொம்ப அழகா எழுதுறாரு. அவர்கள் பிள்ளை பேரு அல்லது இன்னும் சில அவர்களுடைய உடல்நிலை அதற்கு ஏற்ற மாதிரி படைக்கப்பட்டிருக்கிறதுனாலே ஆண்களை விட அவர்கள் எளிதில் சோர்வடையக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் உடல் ரீதியாக. ஆகவேதான் இந்த இடத்தில் பேதுரு சொல்லுகிறார், அவங்க உடல் ரீதியாக எளிதில் சோர்வடையக்கூடியவர்களா இருக்கிறதுனால புரிதலோடு நடந்து கொண்டு அவங்களுக்கு என்ன செய்யுங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. அவங்க இயல்பது. இந்த இடத்துல பலவீனமான என்று சொல்லும் பொழுது அவர்கள் அடிக்கடி பொய் பேசுகிறவர்களானபடியால், ஆவிக்குரிய ரீதியிலே பாவம் செய்கிறவர்களானபடியால் நாம் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்படி சொன்னா இல்லைன்னு சொல்லுவோம், ஆனா ஆவிக்குரிய ரீதியில அவங்க எப்படி பலவீனர்கள் என்று நாம் நினைக்கிறோம். அப்படி அது என்ன ஆவிக்குரிய ரீதியில பலவீனர்கள் அப்படின்னா? பொய் பேசுறவங்க, திருடுறவங்க, மற்ற பாவங்களை செய்யறவங்கன்னு அர்த்தம். உண்மையா இல்லையா? என்ன நான் மட்டும்தான் அதை ஒத்துக்கிறேன்னா? அப்படி கிடையாது. இதில் ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி அவர்களுக்குள் இருக்கக்கூடிய ஆத்துமா ஒன்றுதான். தேவன் அதுல மாத்தி எந்த விதத்திலும் கணக்கு கேட்க மாட்டேன். ஓ பெண்ணா, ஓகே, நீ 32 பாவம் பண்ணிக்கலாம். ஆண் கொஞ்சம் பலமா இருக்கிறான், நீ 22 தான் செய்யணும், அளவுடு, அவ்வளவுதான், 22 பாவம் பண்ணிக்கலாம். அப்படியா? கிடையாது. அந்த விஷயத்துல நாம எல்லாருமே ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி பலவீனர்கள். பைபிள் அப்படித்தான் சொல்லுது. கிறிஸ்து நாம் பலனற்றவர்களா இருக்கும்போது என்ன செய்தார்? மரித்தார். யார் பலனற்றவர்களா இருக்கும்போது? ஆணும் பெண்ணும் பலனற்றவர்களா இருக்கும்போது மரித்தார். அப்ப திருமணத்திற்கு பின்னாடி பெண்கள் மட்டும் இன்னும் எப்படியே இருக்கிறாங்க? பலனற்றவர்களாவே இருக்கிறாங்களா? நோ வே. ஐ மீன் ரட்சிக்கப்படுவதற்கு பின்னாடி இல்ல. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் எங்கேயாவது ஒரு வசனம் நீங்கள் பலனற்று இருக்கிறீங்கன்னு எனக்கு காமிங்க பார்க்கலாம். இது போன்ற யாராவது ஏதாவது பேசினா இது சாத்தானுடைய வார்த்தைன்னு தைரியமா சொல்லுங்க. ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடிதான் நீங்கள் நானே யார்? பலனற்றவர்கள். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பலன் உள்ளவர்கள். அப்படியானால் இங்கு மனைவியை குறித்து நீங்கள் பலவீனமான பாண்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அது எதை பற்றியது? இது முழுக்க முழுக்க சரீரத்தை பற்றியது. பெண்ணுடைய இயல்பை ஆண் தான் புரிந்து கொள்ள வேண்டும், பெண் அல்ல. அவங்க புரிஞ்சுக்கிட்டாலும் சரி புரியாட்டியும் சரி, அவங்களுக்கே அது தெரியாது, நாம புரிஞ்சுக்கணும். அதே போல ஒரு ஆணுடைய இயல்பை யார் புரிஞ்சுக்கணும்? பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ளலன்னா நீங்க நடக்க முடியாது. இந்த வித்தியாசமான இயல்புகள் எப்பொழுதுமே பெண்ணுக்கு பாத்தீங்கன்னா அதீத பாதுகாப்போட இருப்பாங்க. நமக்கு அதை பத்தி கவலை இல்லை, அதீத பாதுகாப்போட இருப்பாங்க. சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா நாம பாட்டுக்கு பஸ்ல ஏறி உட்காந்துருவோம், நம்ம எங்கேயாவது நம்ம பாட்டுக்கு கிளம்பி போவோம். ஆனா அவங்க 1000 முறை யோசிப்பாங்க. இடையில பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ரெஸ்ட் ரூம் அப்படிங்கறத பத்தி நமக்கு கவலையே கிடையாது. ஆம்பளைகளுக்கு எந்த கவலையும் கிடையாது. நாம எதை வேணாலும் நாரடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். பெண்கள் அப்படி கிடையாது. அவங்க யோசிப்பாங்க. ஒரு இடத்துக்கு போகணும்னா 1000 முறை யோசிப்பாங்க. எப்பயுமே நான் ரெஸ்ட் ரூம் எங்கேயாவது பக்காவா இருக்கான்னு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அது தெரியாம நாம என்ன பண்ணிட்டு இருப்போம்? என்ன அதை பண்ணிட்டு இருக்கிற, இங்க வா, உடனே கிளம்பு, அதை செய்ய, இதை செய்ய. ஒரு சின்ன இந்த ஒரு புரிதலை கூட ஒரு ஆணால் பார்க்க முடியல. எப்படி இருக்கும்? சின்ன சின்ன விஷயத்துல அவங்க ஏன் கவனம் உள்ளவங்களா படைக்கப்பட்டதே அப்படித்தான். ஏன்னா அப்பதான் ஒரு குழந்தைய அவங்க வளர்க்க முடியும். ஒரு நெகத்தை கூட, அந்த நெய்ல கூட அப்படி பார்த்து கேர்ஃபுல்லா. ஆண்களுக்கு அது பிரச்சனையே இல்லை. நம்ம சின்ன விஷயத்தெல்லாம் கவனம் வைக்கவே மாட்டோம்.
பெரிய விஷயத்துல கவனம் வைப்போம், சின்ன விஷயத்துல. ஏன்னா அதுக்கு பதிலா தான் ஆண்டவர் யாரை படைத்திருக்கிறார்? அவங்கள படைச்சிருக்கிறாரு. அந்த சின்ன விஷயங்கிறது எல்லாத்துலயுமே அவங்க வச்சிருப்பாங்க. எதையும் அவங்க அந்த சின்ன விஷயத்துல மறக்க மாட்டாங்க. என்னுடைய உறவினர் வீட்டுக்கு ஒரு நாள் அப்படிதான் சட்டை எடுத்து போட்டு, "ஏங்க 3 மாசத்துக்கு முன்னாடி இதே சட்டைய தாங்க போட்டு வந்தீங்க நீங்க" அப்படிங்கிறா எங்க மனைவி. "ஏ ஏ யாரும்மா நீ எல்லாம்? அதே வீட்டுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி இந்த சட்டை தான் போட்டனா? இது இது இந்த சட்டை எப்ப எடுத்ததுன்னு கூட எனக்கு ஞாபகத்துக்கு இல்லையே." அதுதான் அவங்க. அ மலேசியாவுக்கு போனேன். போம்போது அப்படி ஒரு சின்ன பேக்ல 3 பேண்ட், 4 சட்டை எடுத்து வச்சு, "யோவ் என்னது இது? எத்தன நாள் தங்க போறீங்க?" 10 நாள். "எத்தன பேண்ட்?" 3 பேண்ட். 10 நாளு 3 ஐயய்யோ! நான் ரொம்ப எடுத்துட்டேனா? ஒண்ணு வேணா வச்சுட்டு போயிரட்டா? யோவ்! 10 நாளுக்கு இந்த 3 என்னம்மா ஆச்சு? 10 நாள்ல 3 பேண்ட் பத்தாதா? ஒரு நாளைக்கு 2 பேண்ட் போடுவேன். 6 பேண்ட். அங்கேயே ஏதோ ஒண்ண துவைச்சு கூட போட்டுக்கிறேன். ஆனா பெண்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. 2 நாள் எங்கேயாவது நாங்க ஊருக்கு போனோம்னா சரி. 2 நாள் வீட்ட காலி பண்ணிருவாய்ங்க. என் கார்ல என் டிரைவர் சீட் மட்டும் தான் காலியா இருக்கும். 2டே நாள். அப்படி திரும்பி பார்த்தா பின்னாடி எதுவுமே தெரியாது. ஃபுல்லா இருக்கும். பீரோவே காலி பண்ணிடுறாங்களா? எங்க வீட்ல பரவால்ல. நீங்க என்ன பண்ணணும்? புரிஞ்சுக்கணும். அவங்கள பொறுத்தவரைக்கும் அது. அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. டிரெஸ்ல இம்பார்ட்டன்ட் குடுப்பாங்க. நீங்கள் நான் அத புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா, ஆண்டவர் அப்படித்தான் அவங்கள படைச்சிருக்கிறாரு. சின்ன சின்ன விஷயத்துல அவங்க இம்பார்ட்டன்ட் குடுத்தா தான் அவங்க பிள்ளைகளை பாதுகாப்பா வளர்க்க முடியும். அதே எண்ணம் அவங்களுக்கு எல்லா இடத்திலும் வருகிறது. பெரிய பெரிய விஷயத்துல அவங்க பார்வையை செலுத்துவதை விட, சின்ன சின்ன விஷயத்துல பார்வை செலுத்துவாங்க. அவங்க கிட்ட நீங்க ஆலோசனை கேட்கும் பொழுது, நீங்க பெரிய விஷயத்துல கரெக்ட்டா ஆலோசனை பண்ணீங்கன்னா, அவங்க சின்ன விஷயத்துல கரெக்ட்டா ஆலோசனை பண்ணுவாங்க. ம். என் அன்பானவர்களே, முதலாவது அவர்களை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, பெண்கள் எதையுமே வெளிப்படையாக பேச மாட்டார்கள். உங்க மனைவி ஆகட்டும், உங்க வீட்ல இருக்கிற மகள் ஆகட்டும், வெளிப்படையா இப்படித்தான் ஒருத்தர் என்ன பண்ணாரு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மனைவி என்ன பண்ணாங்க, "என்னங்க என்னன்னு தெரியல. என் கனவுல நீங்க எனக்கு நகை வாங்கி தர்ற மாரியே கனவு வந்துகிட்டு இருக்கு. எப்பயுமே எனக்கு கனவுல என்ன பண்றீங்க? நகை வாங்கி குடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த கனவுக்கு என்னங்க அர்த்தம்?" கணவன் வந்தாரு, பார்த்தாரு. "ஓகே. அடுத்த வாரம் உன் பிறந்த நாள் வருதுல்ல, அன்னைக்கு உனக்கு தெரியும்." இவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. வாவ்! அடுத்த வாரம் காலங்காத்தால பார்த்தீங்கன்னா, ஒரு 9 மணி அப்படி டிப் டாப்பா கிளம்பி அப்படி கூப்பிடுறாரு. "இங்க வாம்மா" அப்படின்னா, அங்க பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு அழகா ஒரு பேக் பண்ணி வச்சிருக்கிறாரு. "இந்தா" அப்படின்ன உடனே இவங்களுக்கு ஒரே சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே அந்த கிஃப்ட் பேப்பர பிரிச்சு அப்படி உள்ள பார்க்குறாங்க. கனவுகளுக்கான பலன் புத்தகம். "ம்மா, நகை வாங்குற மாரி கனவு கண்டேல, அதுக்கு என்ன அர்த்தம்னு இந்த புக்ல இருக்கும்." யோவ்! நீ எல்லாம் போயா! புரியுதா உங்களுக்கு? சில வீட்ல பார்த்தீங்கன்னா, மனைவிக்கு புடிக்குமா? புடிக்காதா? கணவனுக்கு புடிக்குமா? புடிக்காதாங்கிறத பேசாமலேயே நீங்கள் தெரிந்து கொண்டு விட்டால், நீங்க அற்புதமா குடும்பத்த நடத்திக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இது அவங்களுக்கு பிடிக்காது. இது அவங்களுக்கு என்ன செய்யும்? பிடிக்கும். வெளிப்படையாக கேட்காமலேயே அவங்களுக்கு புடிச்சத நீங்க செஞ்சீங்கன்னு வைங்க. நீங்க ரொம்ப அவங்கள நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதிகமா நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம். இதுதான் பெண்களுக்கும், ஆண்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த இயல்பை புரிந்து கொள்ளுதல். ஆண்களுக்கென்று ஒரு இயல்பு இருக்கிறது. எப்பொழுதுமே ஆண்கள மற்ற ஆண்களோடு என்ன பண்ணாதீங்க? கம்பேர் பண்ண. அந்த வீட்டுக்காரர் பார்த்தீங்களா? அ எப்படி இருக்கிறாரு பார்த்தீங்களா? அவர் எப்படி வீட்ல எல்லாத்தையும் வாங்கி போட்டிருக்கிறாரு பார்த்தீங்களா? அவர் பாருங்க இத டிவி வாங்கிட்டாரு. அவர் பாருங்க இத பண்ணிட்டாரு. அதுக்கு நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? அவர மாரி ஒருத்தர கட்டிக்கிட்டு இருக்கணும்.
நீங்களும் அந்த அளவுக்கு படிச்சிருந்திருக்கணும். அதெல்லாம் இருக்கு. நமக்கு எது விரலுக்கேத்த வீக்கமோ அப்படி ஒண்ண நாம கட்டி வச்சிருக்கிறோம். நம்ம குடும்பத்துக்கு எது தேவையோ அதுதானே. நீங்க பேக்கரியில வேலை பார்க்கிறவர கட்டிக்கிட்டீங்கன்னா, வொர்க் ஃப்ரம் ஹோம எதிர்பார்க்க கூடாது. அவரு காலையில 4 மணிக்கு போய் எத திறக்கணும்? பேக்கரிய திறக்கணும். அத நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். வேற வழி கிடையாது. ஆனா, வீட்ல ஒருத்தர் ஐடி வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. 24 ஹவர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? வீட்லயே இருக்கிறாரு. 24 ஹவர்ஸ் வீட்லயே இருக்கிறாரு. அது பக்கத்து வீடு. ஆனா உங்க கணவர் பேக்கரியில வேலை பார்க்கிறாரு. 4 மணிக்கு போனாரு. நைட்டு 11 மணிக்கு தான் வர்றாரு. நீங்க என்ன பண்றீங்க? அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. எப்பயுமே பாருங்க, அவர் வீட்லயே இருக்கிறாரு. அந்த அம்மா இங்க பார்த்துக்கிட்டு இருக்கு. என்னடா இந்த ஆளு எப்பயுமே வீட்ல இருக்கிறான். போகவே மாட்டேங்கிறான் இந்த ஆளு. அங்கெல்லாம் பாரு, அவங்க அந்த பொண்ணெல்லாம் எவ்வளவு ஜாலியா இருக்கு. நாம என்ன செய்ய வேண்டி இருக்குன்னா, ஆண்களை புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அவங்கள நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும். எந்த ஒரு இடத்திலும் மரியாதையை நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது? கெடுக்கும் வண்ணம் பேசிவிடக் கூடாது. அவர் ஒரு கூலி வேலை பார்க்கட்டுங்க. என்ன வேலை வேணாலும் பார்க்கட்டும். வேலை பார்க்கிறாரா இல்லையா? வேலை பார்க்கிறாரு. அவர் கொடுக்க வேண்டிய மரியாதையை நீங்க கொடுக்கலனா யார் கொடுப்பா? உங்களுக்காக தான் அவர் வேலை பார்த்துட்டு இருக்கிறார். வேற யாருக்காவது வேலை பார்க்கிறாரா? இல்லையே. உங்க அம்மா வீட்டுல முதல்ல உங்க கணவனுக்குரிய மரியாதை என்ன செய்யுங்க? காமிங்க. ஏன்னா ஒரு ஆண் அந்த இயல்போடு பிறந்திருக்கிறார். ஏன் ஆண்டவர் அப்படி படைத்திருக்கிறார். ஒரு ஆண் ஒரு வலிமையானவன், உடல் ரீதியாக வலிமையானவன். தான் இந்த குடும்பத்தை நடத்துகிறேன், பாதுகாக்கிறேன், அந்த எண்ணம் எப்பொழுதும் ஆணுக்கு இருந்து கொண்டே இருக்கும் பொழுது, அந்த ஆணுக்கு நீங்கள் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கிறதுல, மற்றவர்களுக்கு முன்னாடி அவங்கள தாங்கிறதுல தப்பு இல்லை. ஆனா நிறைய பேர் அதை செய்யறது இல்லை. ஏன்னா நம்ம ஆண்களை புரிந்து கொள்ளுவதில்லை. ரெண்டாவது, நான் ஒரு திருமணத்துல பேசும் பொழுது ஒரு 5 கட்டளை அப்படின்னு சொல்லி பேசினேன். பெண்கள் ஆண்களோடு அல்லது ஆண்களுக்கு சொல்லக்கூடாத ஒரு 5 கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுல ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஈரத்துண்ட சோஃபா மேல போடாதீங்க. பெண்கள் நீங்க இதை சொல்லாதீங்கன்னு சொல்லி ஒரு டைம் பேசிட்டு இருந்தேன். ஏன் பிரதர் சொல்லக்கூடாது? நாங்க எப்ப பார்த்தாலும் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? சோஃபால போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. நான் தான் அவங்ககிட்ட சொன்னேன், உண்மைதான் சில பேருக்கு அது இயற்கையா வந்துருது. ஆனா மேக்சிமம் ஆண்கள் என்னன்னா, பெரிய பெரிய வேலையிலேயே அவங்க இருப்பாங்க. படபடன்னு ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு அப்படி போயிட்டு இருப்பாங்க. அவங்கனால ஒரே நேரத்துல பல வேலைகளை செய்ய முடியாது. ஆணுடைய இயல்பு அது. பெண்கள் அப்படி கிடையாது. இந்த பக்கம் கடுகை தாளிச்சு விட்டுட்டு, அந்த பக்கம் போய் அயன் பண்ணிக்கிட்டு, இந்த பக்கம் ஒரு வேலையை செஞ்சுட்டு, அந்த பக்கம் வாஷிங் மிஷினை போட்டுட்டு, அந்த பக்கம் துணி எடுத்து காய போட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து கருகி போன கடுகை எடுத்து நமக்கு உப்புமா கிண்டி, பல வகையில அவங்க அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. ஆண்கள் அப்படி கிடையாது. ஆபீஸ்ல ஐயோ இன்னைக்கு ஒன்ன எழுதிட்டு வர சொல்லிட்டாங்களே, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு மனுஷன் பாத்தீங்கன்னா அதுலயே இருப்பாரு. இங்க துண்ட காய போட்டா என்ன, காய போடாட்டி என்ன, சாக்ஸ் எங்கேயோ கிடக்குது. அந்த மனுஷனுக்கு அதெல்லாம் கவலையே கிடையாது. அங்க போய் என்னடா பண்றது, இந்த ஆளு நம்மள ஒண்ணு கேட்டுக்கிட்டு இருப்பாருன்னு சொல்லும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா? துண்டு ஏன் பலாருன்னு அரைஞ்சிருவாரு கோவத்துல. என்ன பிரச்சனை அங்க ஓடிக்கிட்டு இருக்கு, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? துண்டை பத்தி பேசிட்டு. ஆனா உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்கும்? அதுதான் உலகத்திலே பெரிய பிரச்சனையா இருக்கு. சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, பெண்கள் ஆண்களை புரிந்து கொண்டால் போதுமானது, ஆண்கள் பெண்களை புரிந்து கொண்டால் போதுமானது. ஃபர்ஸ்ட் இருவருடைய இயல்பை நீங்கள் புரிந்து கொள்ள. அதனாலதான் வேதம் சொல்லுது, பெண்கள் பலவீனமான, அவங்களுக்கு நிறைய உடல் சோர்வு இருக்கு, மூட் ஸ்விங் ஆகுது. மாசத்துல சில நாட்கள் அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த டயத்துல அவங்களுடைய மூடு வந்து ரொம்ப ஒரு சோர்வா இருக்கும், எரிச்சலை உண்டு பண்ணும். அந்த சமயத்துல எல்லாம் நீங்க அவங்க பக்கத்துல போயிடக்கூடாது, பேசவே கூடாது. ரைட்டுமா, இந்த சாப்பிடு, நல்லா ரெஸ்ட் எடு, அதை பண்ணு, இதை பண்ணு. எந்த முடிவு எடுக்கிறதோ அல்லது தேவையில்லாம எதையாவது பத்தி பேசுறதோ எதையும் வச்சுக்க கூடாது. பக்கத்துல போனீங்கன்னா முடிஞ்சீங்க, அவ்வளவுதான். அந்நேரத்துக்கு போயிட்டு நீங்க ஏதாவது சண்டை போடுறது வைக்கிற தேவையில்லாத வார்த்தைகள் வெளியே வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க எப்படிப்பட்டவங்க? சோர்வு.
வேலை எப்படி நீங்க ஆபீஸ்ல ஒரு பெரிய பிரச்சனையை வாங்கிக்கிட்டு ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியல, நாளைக்கு இஎம்ஐ வேற வந்துருச்சு, சேலரி போடலன்னு உங்களுக்கு அது எந்த அளவுக்கு மன அழுத்தத்தை கொடுக்குதோ, அது எதுவுமே இல்லாவிட்டாலும் கூட இவங்களுக்கு அந்த டயத்துல ரொம்ப மன அழுத்தம் இருக்கும். யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். பைபிள் அதை சொல்லுது. விவேகத்தோட என்ன செய்யுங்க, நடங்க. அப்படி இல்லைன்னா சண்டை வரும். பிரச்சனை எதுல வரும்? ஜெபத்தில் வரும். ஜெபத்துல வந்தா பரவாயில்ல பிரதர், அது எப்பயுமே எங்களுக்கு வீட்டுல அது கிடையாது பிரதர். சோத்துல வந்து சோத்தில் வந்து விடக்கூடாது. எனக்கு அன்பானவர்களே, அண்டர்ஸ்டாண்ட். இயல்பை நீங்கள் என்ன செய்யுங்க, புரிந்து கொள்ளுங்கள். சரியா? நம்பர் 2, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். யாராவது வாசிங்க. ம் ம் ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல், வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது. ஒரு சகோதரன் சொன்னாரு, எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் சண்டை வந்தா வீடு கிளீன் ஆயிரு பிரதர் அப்படின்னாரு. எனக்கு தூக்கி, என்ன பிரதர் எல்லாத்தையும் எடுத்து தெரிஞ்சிருவாங்க? இல்ல, அவ வீடை கிளீன் பண்ணுவா, எல்லாத்தையும் ஒதுங்க வைப்பா, யாருக்கிட்டையும் பேச மாட்டா, எதுவும் அவங்க பாட்டுக்கு வேலை பண்ணிட்டு இருக்கு. சண்டை வந்துருச்சுன்னா போதும். உங்க வீட்டுல எப்படின்னு எனக்கு தெரியல, அது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்குமாமா. நானும் சாப்பிட்டேன்னா தட்டை கழுவி வச்சிருவேன், எல்லாம் பண்ணிடுவேன். சண்டை வந்தா மட்டும் எங்க வீட்டுல வீடு நீட்டா இருக்கு, எந்த பிரச்சனையும் வரதில்லை பிரதர். வீண் அப்படி ஒரு வரட்டுல ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்குது. ஆனா இங்க நான் உங்களுக்கு சுட்டி காமிக்கிற ஒண்ணு, தங்களை விட மற்றவர்களை என்னவா எண்ணிக்கொள்ளுங்கள், மேன்மையானவர்களாக எண்ணிக்கொள். இது முதலாவது எங்கு பொருந்துகிறனா, திருமணத்தில் தான் பொருந்துகிறது, சபையிலோ வேற எங்கேயுமே அல்ல. நான் ஏற்கனவே சொன்னது போல, ரெஸ்பெக்ட் யுவர் வைஃப். ஏன்னா அவங்க சற்று சோர்வா இருக்கிறாங்க. ஆனா இந்த வசனம் 2 பேரையுமே என்ன செய்யுங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. நான் இதுக்கு என்ன எழுதி வச்சிருக்கிறேன்னா, சுயமரியாதை ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. சில விஷயங்களை நாம கிண்டல் பண்ணி பேசுவோம். அது ஒரு ஒரு ஆரோக்கியமான குடும்பத்திற்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நத்திங் ராங் இன் தட். ஆனா நீங்க வெளியிடங்களிலோ எந்த இடத்திலும் சரி, உங்களுடைய மனைவிக்குரிய அந்த சுயமரியாதை போகிற வண்ணம் எதையுமே நீங்க என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. ரொம்ப டேஞ்சர். உங்க கணவனுடைய சுயமரியாதை ரொம்ப கவனமா இருக்கணும், மேன்மையா நீங்க எண்ணிக்கொள்ள வேண்டும். ஏன் இதை ஒரு தனி பாயிண்டா நான் வச்சிருக்கிறேன்னா, குழந்தைகளுக்கும் ஒரு சுயமரியாதை இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். நீங்க எப்ப ஒருவரை ஒருவர் மரியாதையோடு நடத்துகிறீர்களோ அப்பதான் குழந்தைக்கும் ஒரு சுயமரியாதை இருக்குன்னு தெரியும். குழந்தை பயங்கரமான ஒரு என்ன சொல்றது, ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டோட இருக்கணும்னு எதிர்பார்க்கும் குழந்தை. இன்னொரு குழந்தை முன்னாடி நீங்க திட்டிட்டீங்கன்னா போதும், அவ்வளவுதான், பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் வந்துருது குழந்தைக்கு. சின்ன பிள்ளைகளுக்கு உண்மைங்க, பயங்கர கோபம் அதுகளுக்கு. எப்படி நீ இதை செய்ய போச்சு அப்படிங்கிற அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க. அதனால நீங்க குழந்தைய திட்டுவதோ அடிக்கிறதுனா, ஒரு கார்னருக்கு கூட்டிட்டு போய் நல்லா வெளுன்னு வெளுத்துட்டு அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சி விட்டு பவுடர் அப்பி நீங்க என்ன செஞ்சிருங்க, யாருக்கும் தெரியாம கூட்டு வந்து உட்கார வச்சுட்டீங்கன்னா இந்த பிரச்சனை இல்லை. தயவு செய்து குழந்தைகளை கூட யாரு முன்னாடி என்ன செய்யாதீங்க, திட்டாதீங்க. நீங்க மனிதனுடைய இயல்பை புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஒரு சுயமரியாதை இருக்கிறது. அதனாலதான் பைபிள் சொல்லுது, உங்களுடைய பிதாக்களை பிள்ளைகளை என்ன செஞ்சிடாதீங்க, கோபம் மூட்டாதீங்க. ஏன்னா எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு முன்பதாக அந்த மரியாதை அந்த இடத்துல குறையுதுன்னு நினைக்கும் போது அவங்கனால அதை தாங்கிக்கவே முடியாது. கணவன் மனைவியின் இடத்துல பேசக்கூடாத வார்த்தைகள் அப்படின்னு ஒரு 5 போச்சு. அதுல ரொம்ப முக்கியமான ஒண்ணு, அவங்க ஏதாவது சமைச்சா எங்க அம்மா ஓடிரு அம்மாட்டையே. இல்லம்மா, அதை விட நீ நல்லா பண்ணி இருக்கிறேன்னு சொல்ல வந்தோம். அப்பதான் உள்ள இருந்து அம்மா வருவாங்க. அப்புறம் நமக்கு மத்தளம் தான். எப்பொழுதுமே பெண்கள் தங்களுடைய சமையல், கிச்சன் அப்படிங்கிறத அதை ஆளுகை செய்ய விரும்புவார்கள். அதனாலதான் சில வீட்டுல மாமியார் மருமகள் பிரச்சனை வரும். இந்த கிச்சனை ஆளுகை செஞ்சுட்டா அந்த வீட்டையே ஆளுகை செஞ்ச மாதிரி ஒரு எண்ணமாமா. என்னன்னு தெரியல நமக்கு.
என்னங்கடா அது, என்னமோ பண்ணிட்டு போங்க நம்ம இருப்போம் பாத்தீங்களா. அவங்களுக்கு அது கிடையாது. இந்த ஆளுகை செய்யறதுதான் பரிமாறுறது எல்லாம் அந்த ஆளுகை. ஒன்ன தெரிஞ்சுக்குங்க. ஒரு மனைவி கிச்சன்ல என்ன பண்றாங்களோ அத அங்கேயே கிண்டல் அடிச்சுட்டு அப்படியே முடிச்சிடணும். அதை இங்க கொண்டு வரும்பொழுது உண்மையிலே அவங்களுக்கு அது ரொம்ப உண்டிங்கா இருக்கும். ஹர்ட்டா இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துல கூட. கணவனுடைய காரியத்திலும் சரி. அவர்களுடைய சுய மரியாதை உங்கள் கையில இருக்கு. 2வது 2 பேருக்குமே சுயமரியாதை இருக்குல்ல. 2 பேருமே விட்டுக் கொடுக்கணும். 2 பேருமே மன்னிப்பு கேட்கணும். இப்படித்தான் ஒரு பையன் 25 வயசாச்சு. ஓகே. நமக்கு நீ அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. வெரி குட். அப்படின்னு சந்தோஷத்துல மிதந்துகிட்டு இருக்கிறான். 26 ஆச்சு. அவங்க சபையில 26 வயசு ஆச்சுன்னா போய் மேரேஜுக்கான கவுன்சிலிங் எல்லாத்தையும் அட்டெண்ட் பண்ணணும். சந்தோஷமா போறான். அப்பா இந்த கவுன்சிலிங்லாம் போய் அட்டெண்ட் பண்றேன். எல்லா கிளாஸையும் முடிச்சிட்டான். அப்பா முடிச்சிட்டேன் கிளாஸ். முடிச்சிட்டேன். அப்பா கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. அப்பா முடிச்சிட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா 27 வயசு ஆச்சு. அப்பா போன வருஷமே மேரேஜுக்கான கவுன்சிலிங் கிளாஸ் எல்லாம் முடிச்சிட்டேன். அப்பா சொன்னாரு, சாரி கேளு, சாரி கேளு அப்படின்னு. தூக்கி வாரி போட்டுருச்சு. நான் இப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன் சாரி கேட்க சொல்றீங்க? பேசாம போயிருங்க அப்படின்னு போயிட்டான். அடுத்து ஒரு 6 மாசம் ஆச்சு. என்னடா விட்டா இப்படியே நம்மள அவையார் ஆக்கிடுவாங்க போல் இருக்கு. திரும்பியும் நம்ம போய் ஞாபகப்படுத்துவோம். அப்பா ரொம்ப நாள் ஆச்சு நான் மேரேஜ் கவுன்சிலிங் ஆச்சு. அடுத்த சன சாரி கேளு, சாரி கேளு. இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் நீங்க சாரி கேட்க சொல்றீங்க? கிளம்பி போயிட்டான். 30 வயசு ஆகி போச்சு. இப்பயும் போய் நிக்கும் போது சாரி கேளு, சாரிப்பா. அப்புறம் ஒண்ணுப்பா, இப்ப நான் என்ன உங்ககிட்ட தப்பா கேட்டேன்னு இத்தனை வருஷமா சாரி கேளு சாரி கேளுன்னு சொன்னீங்க. நீ ஒண்ணும் தப்பு பண்ணல. தப்பு பண்ணாமே சாரி கேட்ட பாத்தியா? இப்பதானே கல்யாணத்துக்கு ஆயத்தமாயிட்ட. இப்ப எவ்வளவு நாள் ஆனாலும் நீ சமாளிச்சிருடா மகனே. போ. வீட்ல ஒரே ஆள் மட்டும் சாரி கேட்டுட்டு இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரே ஆளு. எப்பயுமே விட்டு கொடுத்துட்டு போகணும். சம்டைம்ஸ் அந்த பார்ட்னர்ஷிப்ல ஒரு ஆளு தெரிஞ்சுக்குவாங்க. ஒவ்வொருத்தருடைய வீக்னஸ புரிஞ்சுக்குவாங்க. வீக்னஸ புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அப்படியே கொஞ்சம் அப்படி காமிச்சா போதும் இந்த மனுஷனோ மனுஷியோ அப்படி இறங்கி போயிருவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே வீம்புக்குன்னு அந்த வேலையை பார்ப்பாங்க. இது சுயமரியாதை வந்து அது வந்து கொஸ்டின் பண்ணக்கூடிய ஒரு இடம். ப்ளீஸ் அப்படி செய்யாதீங்க. 2 பேருக்கு ஒரு சுயமரியாதை இருக்கு. என்கிட்ட சில சமயம் கவுன்சிலிங் வரும்பொழுது சில பெண்கள் சொல்றது, என் கணவன் குடிக்கிறாருங்க. சில சமயங்கள்ல அவருடைய போன்ல யாரோ மெசேஜ் பண்றாங்க. ஆனா என்னைய அட்ஜஸ்ட் பண்ண சொல்றாங்க எங்க அம்மா. நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போமான்னு சொல்றாங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்னு கேக்குறாங்க அவங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் கரெக்டா இருக்கிறது தப்பான்னு கேக்குறாங்க. நான் எதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணணும்? அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது யாரு? குடிக்கிற என் கணவன். அவர்ல அதை விட்டு கொடுக்கணும். அதை யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அந்த ஆள்கிட்ட போய் எதுவும் பேச மாட்டீங்க. அவர்கிட்ட எங்க இருந்தோ மெசேஜ் வருது. அதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் அப்படி தாமா. ஆனா நீ என்ன பண்ணு? கொஞ்சம் பொறுத்து போ. கொஞ்சம் அதை செய். இன்றைய காலகட்டத்தில் பிள்ளைகள் என்ன எதிர்பார்த்துக்கணும்? நான் ஏன் அதை செய்யணும் என்று வந்திருக்கிறார்கள். எல்லாம் ஒண்ணு தெரிஞ்சுங்க. ரட்சிக்கப்பட்ட கணவனும் மனைவியும் இருக்கும் பொழுது வேதம் எந்த ஒரு இடத்திலையும் ரட்சிக்கப்பட்ட இடத்துல ஒரே ஆளு குனிஞ்சுக்கிட்டே போகணும்னு சொல்லல. ஏன்னா அப்ப இன்னொரு ஆள் ரட்சிக்கப்படாம நீங்க ரட்சிக்கப்படலைன்னு ஒத்துக்கிட்டா அதை செய்யலாம். ஆமாப்பா நான் ரட்சிக்கப்படல, நான் ஒரு கர்த்தருடைய பிள்ளை இல்லைன்னா சரி ஓகே. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட கணவனாகவோ ரட்சிக்கப்பட்ட மனைவியாகவோ இருந்தால் எந்த விஷயத்திலையும் உங்களை சகிச்சுக்கிட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்குங்க. அவங்க ஏன் சகிச்சுட்டு போகணும்? உங்களுடைய எதிர்ப்பாளர் எதற்காக சகிச்சுட்டு போகணும்? நீங்க யார்? ரட்சிக்கப்பட்ட ஒரு கர்த்தருடைய பிள்ளை தானே. நீங்க அதை சரி பண்ண ஏன் முடியல உங்களால நான் கேட்கிறேன். அதை சரி பண்ணி தானே ஆகணும். சரி பண்ணுங்கன்னு சொல்றேன். ரட்சிக்கப்படலைன்னா அவரால் சரி பண்ண முடியாது. அவருக்கு ஹோலி ஸ்பிரிட் இல்ல. அவங்க ரட்சிக்கப்படல. அது வேற விஷயம். நம்ம சபையில ஏன் ஸ்ட்ராங்கா நம்ம பேசுறது இல்லைன்னு நான் கேட்கிறேன்.
ஒரே ஒரு பாலருக்கு மாத்திரம் சுயமரியாதை இல்லாமல் அவங்கள குட்டி 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 உட்கார வச்சிருக்கிறோம். அந்த பொண்ணு 2 அருமையான பிள்ளைகள். வெறும் 4 வயசு, 5 வயசு பிள்ளைகள். 2 பெண் குழந்தைகள். அவரு இந்த பிள்ளைய 16 முறை கத்தியில குத்தி கொண்டிருக்கிறார். 16 டைம். அந்த அடக்க ஆராதனைய அவரால நடத்த முடியல. எப்படி நடத்த முடியும்? நான் போனேன். என் லைஃப்ல அப்படி ஒரு அடக்க ஆராதனை நான் பார்த்ததில்ல. அவ்வளவு அழுக, அவ்வளவு கதறல். யாராலையும் எதையுமே அங்க கேட்க முடியல. நான் என்ன பேசுறேன், என்ன எதுவுமே அது அது வேற. அது ஒரு மாரி ஆயிருச்சு. என்ன நடந்தது? ஒரு சந்தேகம். நம்ம சபையில. ஒரு சந்தேகம் தான். சின்ன சின்ன சண்டை பெரிதாய் மாறுகிறது. ஒரு நாள் என்ன பண்ணுகிறார் அவர்? கொலை முயற்சியே வந்துட்டாரு. இந்த பிள்ளை வீட்டுக்கு ஓடிருச்சு, அம்மா வீட்டுக்கு. இனிமேல் எப்படிங்க? அவங்க என்ன சொல்றாங்க? அட்ஜஸ்ட் பண்ணு. பொறுத்துக்க. யாரும் போய் பேசல, எதுவுமே பண்ணல. பொறு. நம்ம கர்த்தருடைய பொறுத்துக்க. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், நாம அப்படி ஆயிரணும், இப்படி ஆயிரணும். போன ஒரே வாரம் தான். காலையில அதிகாலை 4 மணிக்கு அந்த 2 பிள்ளைகளும் என்னமோ தெரியல, அன்னைக்கு அவங்க அம்மா வீட்டுல போய் படுத்துட்டாங்க. இல்லாட்டி இந்த 2 பிள்ளைகளும் செத்துருப்பாங்க. அதிகாலை 4 to 5 மணிக்கு இவர் 16 முறை அந்த பிள்ளைய கத்தியில குத்தி கொண்டார். அன்னைக்கு என்ன தெரியுமா சொல்லி சொல்லி அழுதாங்க? போக மாட்டேன்னு சொன்னா பிரதர். அவரை பத்தி எனக்கு தெரியும், அங்க போனா எனக்கு ஆபத்துன்னு சொன்னா பிரதர். நாங்க எல்லாம் மிரட்டி, அடிச்சு, அழுக வச்சு, கர்த்தருடைய பிள்ளை அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ பண்ணி நாங்க அனுப்பி வச்சோம் பிரதர். சம்டைம்ஸ் நாம சூழ்நிலை புரிஞ்சுக்காம, வசனத்தை புரிஞ்சுக்காம தப்பு பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. அவரை கூப்பிட்டு வச்சு பேசி சரி பண்ணி, அத எந்த ஆபத்து உள்ள இருக்குன்னு தெரியாம சும்மா பொத்தாம் பொதுவா அப்படி போயிரு, இப்படி போயிரு, ஒரே ஒரு ஆளுக்கு மாத்திரம் நீங்க ஃபேவர் பண்ற மாதிரி நடந்தீங்கன்னா அதுக்கு பேரு சுயமரியாதையை இழக்க செய்தல். ஒரு மனுஷனை நீங்க மனுஷனாவே மதிக்கலன்னு அர்த்தம். ஒரு பெண்ணுக்குரிய அந்த உரிமைகள், பெண்ணுக்குரிய மதிப்பு, அவங்க என்ன பேசுறாங்க, அவங்க தான் குடும்பம் நடத்தி இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாதா அங்க எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்குன்னு? அவங்களுக்கு தெரியாதா? அதை நாம மதிக்கலன்னு அர்த்தம். புரிந்து கொள்ளணும். நம்ம குடும்பத்துல ஒவ்வொருவருக்கும் ஒரு சுய மரியாதை. அந்த மரியாதைங்கிறது அவங்களுடைய பேச்ச கேட்கணும். அவங்களுக்குன்னு சொல்லுவதற்கு ஒரு உரிமை இருக்கிறது. அவங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவதற்கு கூட இன்னைக்கு உரிமை இல்லை. சில வீட்டுல பாத்தீங்கன்னா பெண்கள் தங்களுடைய ஆலோசனை சொல்லக்கூட அங்க அந்த மனுஷனை வாய்ப்பே கேட்கவே மாட்டாருங்க. அப்படி யாராவது இங்க இருந்தீங்கன்னா உங்க குடும்பத்தை நீங்க நரகத்துல வச்சிருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கங்க. நரகத்துல வச்சிருக்கிறீங்க. அந்த மனுஷனா கேட்க மாட்டாருங்க. யார் சொன்னாலும் கேட்க மாட்டாருங்க. அப்படி யாராவது சொன்னா, ஐயோ அவரை மனுஷன் சொல்லாதீங்க பிளீஸ். எதுக்கு மனுஷன் சொல்லணும்? ஆலோசனை இல்லாத, ஆலோசனையை கேட்காத, நீதிமொழிகள் என்ன சொல்ல தெரியுமா? ஆலோசனையை கேட்காத கிழவனும் மூடனுமாகிய ராஜாவை பார்க்கிலும் ஒரு இளைஞன். ஓகேப்பா, அந்த இடத்துல பயன்படுத்தின வார்த்தை பாருங்க, கிழவன். அடுத்து பாத்தீங்கன்னா ராஜா. அப்ப எந்த அளவுக்கு அவருக்கு அனுபவம் இருக்கணும்? ஒரு வயசானவர் ராஜா, ஆனா அவர் ஆலோசனையை கேட்கலன்னு சொன்னா, ஏன்னா அந்த வயசானவர் ராஜாவா இருக்கிற ஆலோசனையை கேட்பாரா? அப்படி அந்த வசனத்தை புரிஞ்சுக்கணும். நீங்கள் நான் ஆலோசனையை கேட்போம், அவர் கேட்பாரா? ஏன்னா அவர் ஏற்கனவே யாரா இருக்கிறாரு? கிங்கா இருக்கிறாரு. அதுவும் எப்படி இருக்கிறாரு? ஏஜ்டா இருக்கிறாரு. வயசானவர் கிங். அவருக்கு போய் நீங்க என்ன ஆலோசனை சொல்லுவீங்க? ஆனா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அந்த ஆலோசனையை கேட்கலன்னா ஒரு இளைஞன் ஓகே, உனக்கு வச்சுக்க. ஆலோசனையை கேட்கிற ஒரு இளைஞன் ஓகே. நீங்க 90 வயசு ஆளா இருக்கலாம், 90 ஆபத்து. ஏன்னா நம்ம ஆலோசனையை கேட்க மாட்டோம். 80 வயசுக்கு மேல ஆலோசனை. வீட்டுல பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் பாத்தீங்களா, இன்னுமே பிள்ளைகளை பச்சை பிள்ளைன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவருக்கு 40 வயசா இருக்கு. யாரு அவனா அப்படிம்பாங்க.
ஹலோ, அவங்களுக்கு என்ன வயசாச்சு? 40. பேரண்ட்ஸ் நீங்க உண்மையிலே பார்த்து 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 வளர்த்துருக்கலாம். நீங்க அம்மாவா இருக்கலாம். ஆனா உங்க மகன், உங்க மகளா இருக்கலாம். அவங்களுக்கென்று ஒரு சுயமரியாதை இருக்கிறது. அந்த மரியாதையை நீங்க காப்பாத்தி தான் ஆகணும். சும்மா கண்டபடி அங்கேயும் இங்கேயும் போய் எதையும் பேசி வைக்க கூடாது. ஒரு ஏஜ் ஒண்ணு ஆயிருச்சுன்னா 60 வயசுக்கு மேல 70 வயசுக்கு மேல ஆச்சுன்னா நடக்கிறது எல்லாமே நமக்கு தப்பாவே தோணும். எல்லா பயல்களும் நமக்கு ஆப்போசிட்டாவே செய்யற மாதிரியே தெரியும். உண்மை அது அல்ல. ஏன்னா ஒன்ஸ் நமக்கு ஒரு 60க்கு மேல ஆயிருச்சுன்னா நமக்கு பெரிதாக வெளியில வேலை இருக்காது. நம்ம இதையே பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனா நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அப்படி கிடையாது. அப்பத்தான் அவங்க வாழவே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. நம்மளை கண்டுக்க முடியாத ஒரு சூழல் அவங்களுக்கு இருக்கும் பாத்தீங்களா? அப்பத்தான் நாம கட கட கடன்னு நம்மளுடைய அனுபவத்தை பயன்படுத்தாம, முதிர்ச்சியை பயன்படுத்தாம நாம அவங்கள போட்டு கடைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டு இருப்போம். அவங்க மரியாதையவே கெடுத்துருவோம். கண்டபடி கெடுத்து வச்சிருவோம். பேசுவதில் கூட உங்க பிள்ளைய அவன் கூட நீங்க பேசாதீங்க. ஒரு 40 வயசா இருக்கலாம், 50 வயசா இருக்கலாம். நீங்க 90 வயசு ஆளா இருந்தா கூட அவன் கூட பேசாதீங்க. ஒவ்வொருவரையும் மேன்மையா எண்ணிக்கொள்ளுங்க. தங்களிலும் மேன்மையானவர்களா எண்ணுங்க. முதல்ல குடும்பத்தில் உள்ளவங்களை என்ன பழகுங்க. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டா போதும். நாம தனித்தனியா இருக்கணுங்கிற அவசியம். ஏன் மக்கள் தனித்தனியா வாழ்றாங்க தெரியுங்களா? இதெல்லாம் நாம செய்ய தவறுனதுனால அவங்களுக்கு அது ஒரு ஊண்டிங்கா இருக்கு, வலியா இருக்கு, வேதனையா இருக்கு. இந்த பிரச்சனைக்கு நான் தனியாவே இருக்கிறேன்ப்பா அப்படிங்கிற நிலைமை வந்து விட்டது. அவங்க தனியா இருந்தே சந்தோஷப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு வேண்டவே வேண்டாங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. வீடு ஞானத்தினாலே கட்டப்படுகிறது, ஆனால் அது புரிந்து கொள்ளுதலில் நிலைநிறுத்தப்படுகிறது. நம்பர் 3, ஆண் பெண் இரு பாலருக்கும் இயற்கையாகவே ஒரு எச்சரிக்கை உணர்வு உண்டு. எச்சரிக்கை உணர்வு உண்டு. அதை நிறைய இடங்கள்ல நீங்கள் நானும் புரிஞ்சுக்கிறது இல்லை. எஸ்பெஷலி பேரண்ட்ஸ். அது என்ன எச்சரிக்கை உணர்வு? நீங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல சில இடங்கள்ல நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய், ஜாக்கிரதை உள்ளவர்கள் போட்டிருக்கும் பாத்தீங்களா? நாம சில ஆவிக்குரிய விஷயங்களுக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். ஏன்னா ஆவிக்குரிய விஷயத்துல நம்ம ஜாக்கிரதையா இருக்க மாட்டோம். அதனால வேதம் என்ன சொல்லுதுன்னா நீங்க ஜாக்கிரதை உள்ளவங்களா இருங்க அப்படின்னு சொல்லி நமக்கு அதை போதிக்கிறது. ஆனா இயல்பாகவே நம்ம படைக்கப்பட்ட அந்த ஃபிளஷ்ல நமக்கு எப்பொழுதுமே ஒரு ஜாக்கிரதை உணர்வு இருக்கும். அது நல்லது, நல்லதுக்காக படைக்கப்பட்ட அந்த எச்சரிக்கை உணர்வு நமக்கு இருக்கும். அதை ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த எச்சரிக்கை உணர்வை அப்படியே ஆவிக்குரிய காரியத்துல எல்லா இடத்திலும் பயன்படுத்தும் பொழுது நமக்கு சில இடங்களிலே பிரச்சனை வருகிறது. குடும்பத்துல வரக்கூடிய பிரச்சனைக்கு காரணம் இந்த எச்சரிக்கை உணர்வு ஒரு காரணமா இருக்கு. என்ன பிறகு சொல்றீங்க? எச்சரிக்கை உணர்வு எப்படி ஒரு காரணம் இதா இருக்க முடியும்? இந்த எச்சரிக்கை உணர்வு வரும்போது உங்க பிள்ளைகள் திடீர்னு எங்கேயோ ஒரு இடத்துக்கு போறாங்க. 5 மணிக்கு உங்களுக்கு டியூஷன் விட்டாச்சு. திடீர்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு 7 மணிக்கு வர்றாங்க. எப்பயுமே 6 மணிக்கு வந்துருவாங்க. 7 மணிக்கு வந்துருவாங்க. அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவீங்க? ஒரு நிமிஷம் நீங்க சிஜோ என்ன பண்ணிட்டு இருந்த? ஃபர்ஸ்ட் கேள்வியே என்ன பண்ணிட்டு இருந்த? உடனே அந்த பிள்ளை என்ன சொல்லும் தெரியுமா? என்னைய நம்பல இல்ல, என்னைய நம்பல இல்ல. எதுக்குமா நம்பணும்? இன்றைக்கு எவ்வளவு இடங்களிலே பேரண்ட்ஸ் என்னென்ன சம்பவங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. ஏதாவது ஒண்ணு இந்த மாதிரினா அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை உணர்வுனால பயந்து, ஒருவேளை ஊர் உலகத்துல நடக்கிற சம்பவங்கள் ஏதோ ஒண்ணுல மாட்டிக்கிட்டாலோ என் பிள்ளை. ஆனா ஒருவேளை டயர் பஞ்சர் ஆயிருக்கலாம், ஜெனியூனா நீங்க லேட்டா வந்திருக்கலாம். ஆனா நீங்க பிள்ளைகள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு ஒரு பய உணர்வு இருக்கிறதுனாலதான் பயந்துகிட்டு வந்து ஃபர்ஸ்ட் என்ன கேக்குறாங்க? என்ன என்ன ஏன் என்னாச்சு? ஏன்? உடனே அடுத்த நிமிஷம் பிள்ளைகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அம்மா என்னை நம்பல, அப்பா என்னை நம்பல. இன்னும் நம்பாம இல்ல, பய உணர்வும் எச்சரிக்கை உணர்வு. அதை நீங்க புரிஞ்சுக்கலன்னா கடைசி வரைக்கும் நீங்க உங்க அம்மாவையும் அப்பாவையும் எப்படி பார்த்துக்கிட்டு இருப்பீங்க? ஒரு துரோகி மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. என்னைய நம்பல, என்னைய நம்பல. அப்படி பார்த்தா மெரினா பீச்சுக்கெல்லாம் போய் பாருங்க, எல்லாம் 2 பேரா உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க அப்பா அம்மா எல்லாம் அங்க நம்பிட்டு தான் உட்கார்ந்து இருக்காங்க.
நோ. நீங்க அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஆணுக்கும் பெண்ணுக்குமே உண்டு. கணவனுக்கும் மனைவிக்கும் உண்டு. மனைவி சில இடங்களிலே கணவன் வந்து ஒரு எச்சரிக்கை உணர்வோடு சில சமயத்துல சந்தேகம், அந்த சந்தேகங்கிறது அந்த எட்ஜுக்கு போயிடக்கூடாது. ஆனா சில சமயத்துல ஒரு எச்சரிக்கை உணர்வா இருக்கும்போது அதை மனைவி புரிஞ்சுக்கணும். மனைவி புரிஞ்சுக்கிட்டு சில விஷயங்களை தவிர்க்கணும். திடீர்னு ஒருவேளை உங்களுக்கு நைட்டு 11 மணிக்கு ஒரு கால் வருது, 11:00 கால் வருது, எப்படி இருக்கும்? ஒரு கணவனுக்கு என்ன தோணும்? 11 மணிக்கு உனக்கு என்னம்மா, யார் கால் பண்றது? அதெல்லாம் நீங்க பார்க்க கூடாது. ஏய் ஏய் அதெல்லாம் நீங்க பார்க்க கூடாது. டக்குன்னு அப்படி கட் பண்ணிட்டீங்க, அந்த நம்பரையும் டெலிட் பண்ணிட்டீங்க. எப்படி இருக்கும்? அவர் அடுத்த நிமிஷம் முடிவு பண்ணிடுவாரு. சம்திங் ராங், என்னமோ இருக்கு. பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? பண்ணுவாரு. எப்ப யூடியூப் ஆரம்பிச்சனோ எனக்கு பாத்தீங்கன்னா 12 மணிக்கு போனு, 3 மணிக்கு போனு. அதுல கொடுத்திருப்பேன் நானு. எனக்கு 11 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் போன் பண்ணுங்கன்னு. அந்த டைம் மட்டும் காலே வராது. நம்ம மக்கள் எல்லாத்தையும் தலைகீழா தான் புரிஞ்சுக்கிறாங்க போல இருக்கு. அந்த டைம் தவிர எல்லா டைம் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அதனால நான் என்ன பண்றேன், நைட் ஆச்சுன்னா 10 மணிக்கு சைலண்ட்ல போடுறது, காலையில எந்திரிக்கும் போது அந்த இதை எடுத்து விடுறது. ஏன்னா ஒருவேளை 11 மணிக்கு ஒரு ரிங் பண்ணு, யாரோ ஒருத்தவங்க ஃபாரின்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்பர், அது டைமிங் எல்லாம் வித்தியாசமா இருக்கும். என் மனைவிக்கு ஒருவேளை அது விகாரமாய் தெரிந்துவிடக் கூடாது என்று நான் முன்னெச்சரிக்கையோட இருக்கேன். எடுக்க மாட்டேன், சைலண்ட்ல போட்டுறேன். எதுக்கு இந்த வம்பு? அவங்க அப்படி நினைக்கல. சரி, இந்த ஆள் தேவையில்லாம யூடியூப்ல கொடுத்து வச்சிருக்கேன், அப்புறம் எல்லாம் எனக்கு கூப்பிட்டு தானே ஆவாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் ஒரு எச்சரிக்கையோடு இருக்கேன். அந்த எச்சரிக்கை உணர்வு எல்லாருக்கும் இருக்கு. அவங்கள நீங்க என்ன எதிர்பார்க்க கூடாதுன்னா, நான் வந்து என்ன வேணாலும் எனக்கு வரும், நான் எங்க வேணாலும் போவேன், எப்படி வேணாலும் இருப்பேன், ஆனா நீங்க என்ன நம்பணும் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது. அதே மாதிரிதான் கணவன். நான் ஆபீஸ்ல வேலை பார்க்கிற எல்லா பெண்களோடும் அரட்டை அடிப்பேன், ஆனால் நீ என்னை நம்ப வேண்டும். ப்ளீஸ். மனிதனுடைய இயல்பு என்று ஒன்று இருக்கிறது. இயற்கையாகவே சில விஷயங்களுக்கு எச்சரிக்கை உணர்வு அதீதமாய் இருக்கிறதுனால அதை நம்மளால் நம்ப முடியாது. குடும்பத்தில் என்ன ஆகும்? பிரச்சனை வரும். நீங்க அதை புரிந்து கொள்ள வேண்டும். யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். அதே சமயத்தில் இது எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போயிடக்கூடாது. அதையும் நான் சொல்லுகிறேன். உங்களுக்கு செய்தியில இந்த சம்பவம் தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். விருத்தாச்சலத்தில் நடந்த சம்பவம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாசம் முன்னாடி அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா, அந்த பெண் கல்லூரியில அப்பொழுதுதான் சேர்ந்திருக்கிறார். கல்லூரியில சேர்ந்த அந்த பெண்ணுக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு பையன் பார்த்தீங்கன்னா, என்னை கல்யாணம் பண்ணி டார்ச்சர் பண்றான். அந்த பையன் அதே கல்லூரியில 3ஆம் ஆண்டு படிக்கிறான். இந்த பெண் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்குது, நம்ம முடியவே முடியாது நிக்குது. இவங்க அப்பா பயங்கரமான கோவக்காரர். இந்த பெண்ணுக்கு தன்னுடைய குடும்பத்துல இவ்வளவு இதா இருக்கிறாங்க அப்படிங்கறதுனால இந்த விஷயத்துல அந்த பிள்ளை வந்து பக்கத்திலே போகாது. ஆனா அந்த பையன் பாத்தீங்கன்னா அதே வேலையா சுற்றி திரிகிறவன் ஒரு நாள் என்ன பண்ணிட்டான், அந்த பிள்ளையினுடைய போட்டோவை எடுத்து அதை அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லி அதையெல்லாம் மாடிஃபை பண்ணி அதே பிள்ளைக்கு போன்ல அனுப்பிட்டான். இந்த பிள்ளை அதை பார்த்து பயந்து போய் என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க அப்பா கிட்ட போய் காமிச்சு, அப்பா இந்த மாதிரி ஒரு பையன்னு சொல்லி இத காமிக்கும் போது இவங்க அப்பா அதை கேட்க கூட இல்ல, அட்டி. ஒரே அடிதான். இந்த பிள்ளை அதுக்கப்புறம் எதுவுமே பேசல. நேரா உள்ள போய் கதவை அடைச்சு என்ன நடந்துச்சுன்னு எழுதிட்டு செத்து போயிடுச்சு. அந்த லெட்டர்ல எழுதுனதுல, எங்க அப்பா இது நாள் வரைக்கும் என்னை ஒரு விஷயத்துல கூட நம்பினது இல்ல, அவரை நானும் நம்பி இருக்க கூடாது, நிறைய இன்னும் சில வருத்தமான விஷயங்கள்லாம் எழுதிட்டு செத்து போயிடுச்சு. எனக்கு அன்பானவர்களே, சம்டைம்ஸ் சில வேளைகள்ல நாம அதீதமாவும் நம்மவங்களை நம்பாம போயிடுறோம். எது எடுத்தாலும் நாம வந்து
ஒரு நேத்து சகோதரர்ட்ட பேசும்போது, ஒரு நெகட்டிவான விஷயம் நம்மள பத்தி வந்துருச்சுன்னா, என் பெண்ண பத்தி யாராவது சொல்லிட்டா, என் மனைவிய பத்தி யாராவது சொன்னா, கணவன பத்தி அடுத்த நிமிஷம் அப்படியே கண்மூடித்தனமா, இருக்கும், 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 இருக்கும். என் பிள்ளையா பண்ணியிருப்பா, பண்ணியிருப்பா. உங்க பிள்ளைகள நீங்க புரிந்து கொள்ளுங்க. சில சமயம் துடுக்குத்தனமா விளையாடுவாங்க, ஓடுவாங்க, ஏதாவது ரீல்ஸ் பார்ப்பாங்க. ஆனா, அன்றைய காலத்துல இருக்கிற மாரி மனசுல வச்சுக்கிட்டு, ஒருவேளை என் பிள்ளை அப்படி பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. அவ எல்லார் கூடயும் சகஜமா பேசுவா பிரதர். இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்களே எந்த முடிவும் பண்ணாதீங்க. ரொம்ப காலமா இருக்கக்கூடிய பழைய புளிச்சு போன பழமொழி தான். கண்ணால் காண்பதும் பொய். ஆ ஏன் நாம இப்படி இருக்கணும்னு நான் கேட்கிறேன். நம்பணும். ஒரு எச்சரிக்கை உணர்வோடு இருப்பது நல்லது. ஆனா அதுவே மிகப்பெரிய சந்தேகத்திற்கு போய் எதையுமே நம்பாம நீ பண்ணி இருப்பேன்னு சொல்லும் பொழுது அந்த குடும்பம் அவங்க தனியா இருக்க தான் விரும்புவாங்க. உங்களோட என்னோட இருக்க மாட்டாங்க. ரொம்ப கவனமா இருங்க. சில சமயத்துல அந்த பொசசிவ் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. அந்த பொசசிவ்னஸ் பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இருக்கும். மனைவி யார்ட்டயாவது பேசினா கணவனுக்கு அந்த பொசசிவ்னஸ் என்ன தவிர யாருகிட்டயும் பேசக்கூடாது. அந்த பொசசிவ்னஸ் சில சமயங்கள்ல கொஞ்சமா இருக்கிறது நல்லது. பொசசிவ்னஸ் அதிகமாயிருச்சுன்னா மனைவியை வீட்டுக்குள்ள விட்டு கதவை பூட்டிட்டு போயிருவோம். எக்ஸ்ட்ரீம் நரக வாழ்க்கையா போயிரும். எங்க போனாலும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் வீட்டிலேயே தான் மனசு. என்ன பண்ணிட்டு இருப்பா? ஐய்யயோ! யார் கூடயாவது ஃபோன்ல பேசிட்டு ஐய்யயோ! ஐய்யயோ! இதுதான் இந்த பொசசிவ்னஸ்னுடைய எக்ஸ்ட்ரீம் என்று பயங்கரமான பாவம். சின். புரிந்து கொள்ளுங்க. உண்மையிலே உங்களுடைய பார்ட்னர் தப்பு பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா, அத உலகத்துல யாராலும் தடுக்க முடியாது. ஈஸியா யாரு யார வேணாலும் என்ன செய்யலாம்? ஏமாத்தலாம். நீங்க எப்பேர்ப்பட்ட சைனாவாலேயே கட்டி வச்சா கூட, யார் யார வேண்டுமானாலும் இந்த காலகட்டத்தில் எளிதாக ஏமாத்தலாம். ஆகவே அன்பை பரிமாறி புரிந்து கொள்ளுதலோடு ஞானமாக வீட்டை கட்டுங்கள். ம். அடுத்து பாருங்க கடைசியா ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படக்கூடிய முக்கியத்துவத்துங்களில் வித்தியாசம் இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் பாத்தீங்கன்னா கொடுக்கப்படக்கூடிய முக்கியத்துவம் வித்தியாசம் இருக்கு. நீங்க ஒரு கணவன் வந்து மனைவிக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்துல பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. ஆனா வீட்டுல பாத்தீங்கன்னா அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க. அந்த முக்கியத்துவம் இருக்கு பாத்தீங்களா? அதுல நிச்சயமா வித்தியாசம் இருக்கு. சமம் இல்ல. நாம் அதை கற்றுத்தருவதில்ல. வித்தியாசம் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில பாத்தீங்கன்னா, அந்த மனைவிக்கு ஒரு கொரோனா காலத்துல வந்து ஒரு ஒரு ஃபோபியா, ஒரு வித்தியாசமான வியாதி வந்துருச்சு. அவங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணி, "இதனால என் ஃபேமிலியில ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு பிரதர்" அப்படின்னாங்க. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த பொண்ணுக்கு எப்பயுமே கை கழுவுறது தான் ப்ராப்ளம். 24 ஹவர்ஸ் கை கழுவிட்டே இருப்பாங்க. எதையா திடீர்னு இப்படி ஏதாவது தொட்டிட்டாங்கன்னா, போய் கை கழுவிருவாங்க. தொட்டாங்கன்னா கை கழுவி. அதுல போய் பாத்தீங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் அப்படி ஏதோ ஒரு விஷயம், அவங்க ஹஸ்பண்ட் மேல கை பட்டாலும் சரி, அவர் இந்த அம்மா மேல கைய போட்டாலும் சரி, அவ்வளவுதான். அடுத்த நிமிஷம் போய் சோப் போட்டு கை கழுவுறது. எப்படி இருக்கும்? அந்த மனுஷன் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. தாங்க முடியல. சண்டை பயங்கரமாயிருச்சு. ஒரு நாள் சர்ச்சுக்கு அப்படி போயிட்டு இருக்கிறாங்க. சர்ச்சில போயிட்டு இருக்கும் பொழுது இவங்க ஹேண்டில்ல பிடிக்கிறதுக்கு பயப்படுறாங்க. ஹேண்டில்ல பிடிச்சா கை கழுவணும். மனசு ஒரு மாரி அப்படியே அது ஒரு வித்தியாசமா அவங்களுக்குள்ள இருந்த ஒரு வகையான அது ஒரு ஃபோபியா. புரிஞ்சுக்கணும் நாம. திடீர்னு பார்த்தீங்கன்னா வேற வழி இல்ல. அப்படியே ஒரு ஏதோ பள்ளத்துல அவர் மேல தோள்ல கை வைக்கிற மாரி ஆயிருச்சு. நிறுத்துங்க, நிறுத்துங்க அப்படின்ன உடனே அந்த நிமிஷத்துல பயங்கர சண்டை ஆயிருச்சு. கைய கழுவ போறாளே அப்படின்ட்டு. என்ன ஆயிருச்சு? அப்படி தோள்ல கை வச்சா என்ன ஆயிருச்சு உனக்கு? 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சு இவங்க அம்மா வீட்ல இருக்கிறாங்க. இவர் இருக்கிறாரு. இவர் குடிக்கு அடிமையாயிட்டாரு. பயங்கரமா குடிக்கிறாரு. இவர கொண்டு போய் வந்து அந்த மறுவாழ்வு மையத்துல சேர்த்துட்டாங்க. தேனி பக்கத்துல. இவங்க அங்கேயே இருக்கிறாங்க. எனக்கு அந்த சமயத்துல தான் கூப்பிட்டாங்க. இந்த மாரி பயங்கரமா குடிக்கு அடிமையாயிட்டாரு பிரதர். மறுவாழ்வு மையத்துல இருக்கிறாரு. நான் என்ன பண்றேன்னு தெரியல. இப்ப இத வந்து நான் ஹாஸ்பிட்டல்ல போனா அவங்க இதெல்லாம் நீயே தாம்மா மாத்திக்கணும். என்னம்மான்னு சொல்றாங்க. நானும் இத என்னால மாத்திக்கவே முடியல. என் மனசு அத ஒத்துக்கவே மாட்டேங்குது. நான் உடனே சொன்னேன். இப்ப நான் போய்
என் கணவனை வந்து 2 நாள்ல கூட்டு வர்றாங்க, நான் போய் அவர் கூட இருக்கிறதா வேண்டாமா? தயவு செய்து போங்க. அவருக்கு புரிய வைங்க. உங்களால அதை மாத்திக்க முடியல, அவருக்கு இதை புரிய வைங்க. இல்ல எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே பிரதர், இவர் வந்துட்டாரு, ஒரு வாரமா இவங்க போகல. இந்தா போலாம், இந்தா போலாம். வந்தவரு சூசைட் பண்ணி செத்துட்டாரு. அவரால இதை தாங்கிக்கவே முடியல. அதுக்கப்புறம் எனக்கு அவன் கூப்பிடுறாங்க, என் வாழ்க்கை அவரை நான் கொன்னுட்டேன். என் லைஃப்ல நான் இது போன்ற ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்க கூடாது. இப்ப நான் என்ன பண்றது? இவங்க போறாங்க, அந்த உறவினர்கள்லாம் இவங்கள அடிச்சு துரத்துறாங்க. உன்னால தான் என் பிள்ளை செத்து போயிட்டான். பார்க்கவே விடல. கடைசி வரைக்கும் முகத்த பார்க்கல. நீ பக்கத்திலே வராதன்னு அடிச்சு துரத்துறாங்க. கொஞ்சம் நல்லா யோசிங்க. இந்த விஷயத்த ரொம்ப எளிதா ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். இது ஒரு சின்ன விஷயம் தான். எளிதா ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். இவங்கள மாத்துறத விட அவர மாத்தி இருக்கலாம். ஒரே ஒரு இதுல ஒரு லாஜிக் ஒண்ணு இருக்கு. புருஷன தொடும்போது மட்டும் அந்த அம்மா கைய கழுவி இருந்தாங்கன்னா, அது ஆபத்து. அவங்க எத தொட்டாலும் என்ன பண்றாங்க? கைய கழுவுறாங்க. அத அவரால புரிஞ்சுக்க முடியல. சிம்பிள். என்னைய தொடுறதுனால இவ அருவருப்பு பட்டுட்டு கைய கழுவுறாங்கிற எண்ணம் தான் அவருக்கு இருக்கே ஒழிய, அவ எத தொட்டாலும் கைய கழுவுறாளே அப்படிங்கிற எண்ணம் இல்ல. சிம்பிள். ஒரு ஒரு சின்ன விஷயம் குடும்பத்தை 2ஆ பறிச்சு, எனக்கு முக்கியத்துவம் இல்லை. என்ன என்ன அவ என்னைய பார்க்காம விட்டுட்டா, என்னைய தொடுறது இல்ல. ஒரு கைய தொட்டா கூட போய் கைய கழுவுறாளே. சி ஒரு கணவன் மனைவி லைஃப்ல ஒரு முக்கியத்துவம் என்பது வித்தியாசம் இருக்கிறது. கணவனுக்கும் மனைவிக்கும் அவங்க இருவருக்கும் இருக்கக்கூடிய முக்கியத்துவம். அடுத்து மாமனார், மருமகள், நாத்தனார் இப்படி ஒரு கூட்டம் வர்றாங்க. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இருக்கிறது. நான் இதுல ஒரு 2 பாயிண்ட் வச்சிருக்கிறேன். நான் என்னுடைய அடுத்த செய்தியில் நான் சேர்த்து சொல்றேன். ஏன்னா இவங்க பெல்லெல்லாம் வேற அடிச்சிட்டாங்க. நம்ம இதோடு கூட இதை நிறைவு செய்ய போகிறோம். சோ வீடு ஞானத்தினாலே கட்டப்படும். அது புரிந்து கொள்ளுதல்ல என்ன செய்யப்படும்? கடைசி வரைக்கும் காப்பாற்றப்படும். அப்படி சொல்லி பார்த்தா இன்னும் புரியுது. அந்த குடும்பம் கடைசி வரைக்கும் என்ன செய்யப்படும்? காப்பாற்றப்படும். அந்த புரிந்து கொள்ளுதல், அதற்கு அடிப்படையான வசனமா நாம பார்த்தது பலவீனமான பாண்டம். அது பெண்ணுக்கு மட்டும் சொல்லப்பட்டிருக்குன்னு எடுத்துக்க வேண்டாம். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். இதன் மூலமா வேதம் என்ன சொல்ல வருதுன்னா, இரு பாலருடைய இயல்பை நீங்கள் என்ன செய்யுங்கள்? புரிந்து கொண்டு செயல்படுங்கள். அந்த ஞானத்தை தேவன் நமக்கு தருகிறார். பாம்பின் கால் பாம்பறியும் என்று சொல்லுது போது அந்த ஞானத்தை தேவன் தருகிறார். அந்த அடிப்படையில் நாம் செயல்படுவோம். நம்மளுடைய குடும்பத்தை நிர்வகிப்போம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேங்க்யூ.